சாந்தி. நான் இருவ புருவ மத்தி எனும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் கடவுளை நண்பனாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் கடவுளை நேசிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து நானும் தூய்மையாகி மற்றவர்களையும் எனக்கு சமமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் அநேகருடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாமல் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சதா சுகம் அளிக்கக்கூடிய இறைவனை நண்பனாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது என்னுடைய பழைய சட்டையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சத்கதிக்காக பக்தி செய்திருந்த ஆத்மா. நான் சத்தியத்தில் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமணனாக படைக்கப்படுகின்ற ஆத்மா. நான் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது தூய்மையாகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி தூய்மையாக இருந்து தந்தையின் வழிப்படி நடந்து உலக அரசாட்சியின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக மீண்டும் உலக ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடைய வழிப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சிறந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து தமப்பிரதான நிலையிலிருந்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து தந்தையின் கழுத்து மாலையாக ஆகி பிறகு விஷ்ணுவின் மாலையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து ருத்ரமாலையில் வருகின்ற ஆத்மா. நான் இனிமையான இல்லத்தில் தந்தை கூடவே வசிக்கின்ற ஆத்மா.
நான் இப்பொழுது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை அனுபவிக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக என்னுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் புது உலகத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக இந்த படிப்பை படிக்கின்ற ஆத்மா. நான் முழு சக்கரத்தையும் புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சக்கரத்தை நினைவு செய்து சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் அரசாட்சியை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. இறை தந்தை வந்து என்னை விடுவிக்கின்றார். அப்பேற்பட்ட தந்தையை நான் வணங்குகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துர்கதியிலிருந்து சத்கதியை அடைகின்ற ஆத்மா. நான் இந்த சரீரத்தின் மூலமாக கேட்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம உணர்வுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து துருவை நீக்குகின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி தந்தையிடம் சென்று விடுகின்ற ஆத்மா. ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி தூய்மையாகி ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் வழிப்படி நடந்து உலக அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமானமாக துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கின்ற ஆத்மா. நான் மனிதனை தேவதையாக்கும் இந்த படிப்பை எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவரையும் எனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்து ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஆத்மா. நான் நன்மை செய்யும் உள்ளுணர்வு மற்றும் சுப சிந்தனையாளரின் உணர்வு மூலமாக உலக நன்மைக்கு கருவியாகிவிடக்கூடிய தீவிர முயற்சியாளராக இருக்கின்ற ஆத்மா. யார் என்னை வீழ்த்துவதற்கு திரும்ப திரும்ப முயற்சி செய்தாலும் சரி, மனதை நிலை குலையுமாறு செய்தாலும் சரி, தடை ரூபமானாலும் சரி, அவர்கள் மீது சதா சுப சிந்தனை கொண்டிருக்கின்ற ஆத்மா.
விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சந்துஷ்டமணியாகி திருப்தியாக இருந்து மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துகின்ற ஆத்மா. நான் உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையை பார்க்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை எனும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவனாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் அன்றைய நாளில் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றி மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.